வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட். ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்த உடனே ஒருத்தருடைய குணாதிசயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேஷத்தில் லக்னம் இருக்குது சரிங்களா, அப்படின்னா அவர் கோபக்காரு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தேன்னா, லக்னம் இருந்து ஆட்சி பெற்றிருந்தால் அவர் ரொம்ப கோபக்காரராக இருப்பாருங்க. மேஷ லக்னம்னா கோபக்காரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எந்த பாதத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். மேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி 4 பாதம், பரணியோட 4 பாதம், கார்த்திகையோட 1 பாதம் இருக்குது. அப்போ இவங்க இந்த அஸ்வினி இவோட 4 பாதம் பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாதங்கள் நவாம்சத்தில் எந்த இடத்துல விழுகுதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய இது வெளிப்படையான கேரக்டரு. வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி இருப்பார், கோவக்கார் மாதிரி தெரிவார். ஆனால் நீ நவாம்சத்தில் பார்க்குறப்ப அவருடைய உண்மையான கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முறை. அப்புறம் புதனும் குருவும் சாத்வீக கிரகங்கள். சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜச கிரகங்கள். செவ்வாய், சனி, ராகு இந்த நாளுமே தாமச கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்வீகம்னா என்ன? எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு செய்கிறது. ராஜசம்னா என்ன? நீ ஒன்று கொடு, நான் ஒன்று கொடுங்கிறது. தாமசம்னா என்ன? அவங்ககிட்ட பிடிக்குமா, ஆனால் இவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். சீட்டிங், காரியவாதி. சரிங்களா? அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டுமே ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். லக்னம் உள்பட 10 நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரம் எழுதிட்டு நீங்கள் அந்த லார்டு யார், அதனுடைய அதிபதி யாருன்னு பாருங்கள். புதன் அண்டு குரு இந்த நட்சத்திரங்கள் அதிகமாக இருந்தால் அவர் சாத்வீக குணம் உள்ளவர், அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர். சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த பிளானட்டோட நட்சத்திரத்தில் அதிகமான 10 இந்த லக்னம் உள்பட 10 இருந்தது அப்படின்னா அவர் ஒன்று வாங்கிக்கிட்டு ஒன்று செய்வார் அப்படின்னு அர்த்தம். ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த பிளானட்டில் இந்த நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்ததுன்னா பயங்கரமான காரியவாதி, வாங்கிக்குமா ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவங்க கேரக்டர் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கும். லக்னம் பார்த்திங்கன்னா உத்திராடம் 1, 2, 3, 4 இருக்கும். 4 பாதங்கள். நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு சொல்லுவாங்க. முதல் பாதம் நெருப்பு, 2வது பாதம் நிலம், 3வது பாதம் காற்று. நெருப்பு, நிலம், நீர், காற்று. நீர் 3வது பாதம் நீர், 4 காற்று. நெருப்பு, நிலம், நீர், காற்று சொல்லுவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி மறுபடியும் ஒரு தடவை எந்தெந்த பாதத்தில் எந்தெந்த பிளானட் இருக்குது, 1வது பாதத்தில் எத்தனை, 2வது பாதத்தில் எத்தனை, 3வது பாதத்தில் எத்தனை, 4வது பாதத்தில் எத்தனை இருக்குது ஒர்க்கிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா, நெருப்புனா ரொம்ப கோபக்காரராக இருப்பார், ஃபில்டர் பண்ணி கொண்டு வர பாருங்க. நிலம் அப்படியே அமைதியாக இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ணி போவார். நீர் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி கோவப்படக்கூடிய இடத்துல கோவப்படுவார், சாந்தமாக இருக்கிற இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு அதிகள் போகுது. அந்த மாதிரி காற்றுன்னு இவர்கிட்ட ஒரு சொன்னால் ஒரு விஷயம் தங்காது. சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்னொரு முறையும் இருக்குது. ராசியில் மேஷத்தில் லக்னம் இருந்தது, நவாம்சத்தில் வேறொரு இடத்துல இருக்குது, நல்ல இடத்துல இருக்குன்னா அந்த கேரக்டர் தான் நம்ம சொல்லணும். இப்படித்தான் நம்ம ஒரு மனிதனுடைய கேரக்டரை அனலைஸ் பண்ணணும். இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அவருடைய கேரக்டர் என்ன. பெரிய மீசையை வச்சுட்ருப்போம், நம்ம பயந்துட்டுருப்போம். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பயந்துக்குவார். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.